ஒரு நாள் உறக்கத்தில் கனவு ஒன்று வந்தது. இந்த சமூகம் ஆண் பெண் என்ற வார்த்தையையே மறந்திருந்தது. வீட்டில் ஆண் பெண் என்ற பாகுபாடே இல்லை. இருவரும் வீட்டு வேலைகளை ஒரே மாதிரியாக செய்துவிட்டு வெளி வேலைக்கும் சென்று வந்தார்கள். இரவு 10 மணிக்கு மேல் பெண்கள் எந்தவித பயமும் இல்லாமல் வெளியே சென்று வந்தார்கள். அப்பொழுது அவளின் மீது எந்த ஆண்மகனும் காம பார்வையை வீசவே இல்லை. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டங்கள் எல்லாம் தேவையே இல்லாமல் போய்விட்டது. பெண் என்றால் பொறுமை, அழகு, கருணை என்ற சித்தரிப்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாய் மட்கி போயிருந்தன. என்னுடைய உறக்கம் கலைந்து கனவும் கலைந்தது. ஆனால் இவையெல்லாம் என்றாவது ஒரு நாள் நிஜமாகும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தது. ஒரு பெண் குடும்பத்தின் தலைவியாகவும் குழு கூட்டத்தின் தலைவியாகவும் இருந்து ஆட்சி செய்தவள். உழவுக்கு அடிப்படையான கலப்பையை பிடித்து நிலத்தின் உரிமையாக இருந்தவளே பெண்தான். மாபெரும் யுத்தம் செய்தவளை ஒடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இடைக்காலத்தவர்கள். ஆம், ஒரு பெண் தந்தைக்கு அடிமை, பிறகு கணவனுக்கு அடிமை, பிறகு மகனுக்கு அடிமை என பெண்களின் சிந்திக்கும் உரிமையே பெயர்த்து எடுத்த காலம் உண்டு. கல்வி கற்றால் தானே சிந்தனை பிறக்கப் போகிறது என்று பெண்களுக்கு கல்வியே மறுக்கப்பட்ட காலத்தில் தானும் படித்து தன்னை போன்று மற்ற பெண்களும் படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து கல்வியை வழங்கினார். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக கல்லாலும் மலத்தாலும் சாணியாலும் அடி வாங்கினார். அவர்தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சாவித்திரிபாய் பூலே. இவரை போன்று வங்காளத்திலும் ஒரு பெண் போராடினார். பெண்கள் அடிமைத்தனத்தின் உச்சத்தில் இருந்த காலத்தில் தன்னுடைய 13 வருட திருமண வாழ்வில் தனது கணவன் 2 மகள்களை இழந்த பொழுதும் துளியும் மனம் தளராமல் தன்னுடைய கணவனின் உயில் மூலம் கிடைத்த பணத்தில் அவருடைய பெயராலேயே சஹாவத் நினைவு இஸ்லாமிய பள்ளியை உருவாக்கினாரே. அவரை நான் தெரிந்து கொள்வதற்கே 32 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆம், அவர்தான் ரொக்கேயா பேகம். ஆணும் பெண்ணும் பிறக்கும் பொழுது சமமானவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வை இந்த சமூகம்தான் உருவாக்குகிறது என்று தனது கோபத்தை எழுத்துக்கள் மூலமாக பதிப்பித்தவர் அவர். இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வரிதான் ஞாபகத்திற்கு வருகிறது. பெண்கள் அறிவை வளர்த்தால் புவி பேதமையற்றிடும் காணீர் என்ற பாரதியின் வரிகளுக்கு உதாரணமானவர்கள் இவர். இப்படி எத்தனையோ பெண்களின் போராட்டங்களாலும் தியாகங்களாலும் தான் இன்றைக்கு ஓரளவிற்காவது நம்மால் நடமாடிக்கொண்டிருக்க முடிகிறது. என்னோடு படித்த ஒரு தோழி கேட்கிறாள், எனக்கு வீட்டிற்குள் 4 செவற்றுக்குள் இருப்பது மன அழுத்தமாக இருக்கிறது என்று. நான் சொன்னேன், நீதான் படித்திருக்கிறாயே, ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டியது தானே என்ற பொழுது அவள் சொல்கிறாள், என்னுடைய கணவர் ஒரே முடிவாக சொல்லிவிட்டார், நீ வீட்டில் இருந்தால் மட்டும் போதும், வேலைக்கு செல்ல வேண்டுமா செல்ல வேண்டாமா என்பதை நான் முடிவெடுத்துக் கொள்கிறேன் என்றாராம். ஒரு குடும்பம் என்ற அமைப்பு பெண்களின் சுதந்திரத்தை பறிப்பதற்காகவா உருவாக்கப்பட்டது? அது மட்டுமா, பெண்ணாய் பிறந்த ஒரே பாவத்திற்காக இன்று எத்தனை குழந்தைகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னுடைய தந்தையால் வன்புணர்வு செய்யப்பட்டால் பார்கவி. தூத்துக்குடி மாவட்டத்தில் விடுதி காப்பாளரால் வன்புணர்வு செய்யப்பட்டால் ஒரு சிறுமி. கிருஷ்ணகிரியில் தேன்கனிக்கோட்டை என்ற ஊரில் ஒரு சிறுமி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட போது அதில் காவல்துறை, மருத்துவத்துறை, ஊனமுற்றத்துறை என அனைத்தும் சிக்கி கொண்டதாம். அப்பொழுது நான் கேட்கிறேன், குழந்தைகளுக்கான பாதுகாப்பான இடம்தான் எது? பெண் பிள்ளையை பெற்றவர்கள் எப்பொழுதும் அவர்களின் பின்னாலே சென்று கொண்டிருக்க முடியுமா? நார்குணம் என்றும் நற்பண்பு என்றும் வேலிகள் போட்டு பெண்ணை வீட்டுக்குள் அடைத்தோர் நாண போர்க்கொடி ஏந்தி நாட்டினை காக்கின்றார்கள் பெண்கள். இருந்தும் சீர்வரிசை என்னும் சிறுமை சீராக அழியவும் இல்லை, ஆணாதிக்கமும் அடக்குமுறையும் முற்றாக ஒழியவும் இல்லை. ஆண்கள் பெண்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டங்களை இன்னும் முதுகில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது? யானை தன்னுடைய ஆற்றல் எதுவென்று தெரியாமல் ஒரு வாழைப்பழத்திற்காக கோவில் வாசலில் பிச்சை எடுப்பதை போல் உள்ளது. பெண்களே, போலி சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் உங்களுடைய முதுகில் தூக்கி சுமக்காதீர்கள். ஒரு பிள்ளையை வளர்க்கும் பொழுதே இது ஆண் பிள்ளைகளுக்கான வேலை, இது பெண் பிள்ளைகளுக்கான வேலை என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்காமல் கல்வி, சமையல், வீட்டு வேலை, தொழில் அனைத்துமே இருபாலருக்கும் பொதுவானது என்று சொல்லிக் கொடுத்து வளருங்கள். நாமே குனிந்து நின்று கொண்டு ஆண்களை மட்டும் குறை சொல்வது நியாயம் கிடையாது. எனவே நிமிர்ந்து நிற்க வேண்டியது நாமும் தான் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.